அதனால வந்து ப்ராஜெக்ட்ல ஒன்று போடாமல் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கேன். இப்போ என்ன ஆக்சுவலாக மூவ் பண்ணுறது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில். இப்போ நான் இந்த டெலிவரி டைம்னு சொல்கிறதுனால கொஞ்சம் அபி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. பிகாஸ் எனி டைம் நான் 1 வீக் லீவ் எடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும் சொல்லி. அதனால இப்போ கரெக்டாக அந்த 6:30 டேஸில் கிளம்பிடுவேன். எப்பவும் போல வண்டி தான் போகணும் அப்படின்ட்டு உட்காந்து இப்போ கூட ஐயோ நான் எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அபி போடலாமா? எங்க அபி வண்டி இருக்கா உனக்கு? சாமி கும்பிட்டு சாமி அபி ஸ்டார்ட் பண்ண காரு. நீங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டு, வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டு மாமா. வேண்டாமா? வேண்டாமா வண்டி? ஸ்டார்ட் பண்ணுமா. நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? வாவ் எனக்கு எடுத்து பாக்க சொல்லு மாமா. பைக் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பைக் வாங்கிக்கலாம் பண்ணாம நீ இது கொடுத்துடு. அங்கிருந்து லுக்கு இன்னும் பயங்கர ரோட்டா வண்டி ஓட்டுவியா நானும் ஓட்டுவேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரோட்டை பார்த்து ஓட்டுட்டேன். ரோட்டை பார்த்து ஓட்டு. தெரியுமா? நேரா தெரியுமா? ஒரே டிடி எப்படி அடிக்கலாம்? முதல்ல என்கிட்ட இந்த மொபைல கொடுங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பின்னால பாருங்க. ரிவர்ஸ் எடுக்கு. ரிவர்ஸ் தான். இங்க வா இங்க வா. என்ன மொபைல் மொபைல் இதான் ஹெல்மெட் ஹெல்மெட் இதா ஹெல்மெட் போட்டுட்டு போட்டு வாடா. வா போதுண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. வா இப்போதான் தெரிஞ்சிருக்கு டைமிங் எப்படி அதிகமாக சொல்கிறேன். இல்லைனா 10 seconds தான் வீடியோ கேப்சர் ஆகிட்டு. இப்போ ஜாஸ்தி இருக்கு. அப்படியா? அது ஹை குவாலிட்டி வீடியோன்னு செலக்ட் பண்ணேன். அப்போ தான் வந்து அதிகம். நல்லா இருக்குக்கா. ஃபுட்டு நல்லா இருக்கு. அப்புறம் கண்ணு அப்புறம் லிப்ஸு இல்லைக்கா ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அப்படி தானே காட்டுவாங்க.